சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த வழக்கு முடிவானது வருகின்ற 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால், பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும். கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுகவின் தலைமை பொறுப்பை சட்டத்திற்கு விரோதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் வகித்து வருகிறார் என்றும், அதிமுகவின் கொள்கைகளையும் சட்டத்திட்டங்களையும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை எடப்பாடிக்கு யார் கொடுத்தார் என்ற கேள்வியையும் நீதிமன்றத்தில் பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தொடர் தோல்வியின் காரணமாகவும் அவருக்கு பின்னால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கிடையாது என்பதையும் ஆதாரத்துடன் நிரூபிக்கும் வகையில் ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்குவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் சரியில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. தற்பொழுது நீதிமன்ற தீர்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு உச்சநீதிமன்றம் சாதகமான தீர்ப்பை வழங்கினால் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை பாதியில் நிறுத்திவிட்டு அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாகவும் பன்னீர்செல்வத்திற்கு எதிராகவும் தீர்ப்பு வரும் பட்சத்தில் புதிய கட்சியை மிக சிறப்பாக வளர்ச்சியடை வைப்பதற்கான முயற்சிகளையும் பன்னீர்செல்வம் அவர்கள் மேற்கொள்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறுவதை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. வருகின்ற 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக இருக்குமா அல்லது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, சட்டத்திற்கு எதிராகத்தான் அதிமுகவின் கொள்கைகளையும் சட்டத்திட்டங்களையும் எடப்பாடி மாற்றியதாக கூறியதை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது எடப்பாடி சிறந்த தலைவரா, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.